திமுக காரனுக்கு இல்லாத தமிழ் உணர்வும் தமிழ் பேச்சும் வந்து சீமான் பேசிட்டாரா? இல்ல. இந்த கம்யூனிட்டிங்க இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ட பேசிக்கிட்டு இவங்க தான் தமிழ் உணர்வோட இருக்காங்க, திமுக காரங்க சுத்தமா தமிழ் உணர்வே இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத போர்ட்ரேட் பண்றானுங்க. மொத ஹிந்தி எதிர்ப்பு நடத்துனதே திமுக காரனுக்கு தான். கண்டிப்பா. இப்போ கூட அவங்க தான் சார் எதிர்த்துட்டு இருக்காங்க. திமுக தான் எதிர்த்துட்டு இருக்கு இந்தி எதிர்ப்பு. நான் முதல்னு சொல்றேங்க. முதல் அப்படின்னு இன்ன வரைக்கும். ஆமா. அந்த இப்ப என்னன்னா திமுகவுல வந்து அந்த சொற்றொடரா பேசுறது இருக்குல்ல, எதுக மோனையோட கலைஞருக்கு அப்புறம் தமிழருவி மணியன் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அப்புறம் இப்ப இருக்கிறவனு எவனும் அந்த சொற்றொடரா பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப எதுக மோனையோட அது மாதிரி பேசாம இருக்கிறதுனால இவங்க தமிழ் உணர்வு இல்லாம இருக்காங்க. இவங்க பொண்ணு கட்டினதெல்லாம் தெலுங்கு, அதனால எல்லாம் தெலுங்குக்காரன் ஆயிட்டானுங்க அப்படிங்கிறது மாதிரி இவர்கள் மேல ஒரு தெலுங்கு சாயத்தை பூசி நீங்க திராவிடமே கிடையாது, இது திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட கொள்கையே மாத்துறானுங்க. இதே மத்த ஸ்டேட்ல எல்லாம் திராவிடம் இருக்கா? அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் திராவிடம் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது திமுக காரன். ஏன் திராவிட நாடுன்னு வைக்க கூடாது? அவனுங்க வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரணும்னு வாங்கினானுங்க? அப்ப எந்த அளவுக்கு மொழிப்பற்று அவனுங்கள்ட்ட இருந்திருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணும் அந்த மக்கள். கண்டிப்பா யோசிக்க.